காம்பினேஷன் சம்ல நமக்கு வந்து நெறைய நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம எந்தெந்த நம்பர்லாம் ஆட் பண்ணா 7 வருதுன்னு பார்க்கணும். ஆனா இங்க என்ன ட்ரிக்னா, ஒரு நம்பர நம்ம எத்தன வாட்டி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க 2 வந்து 2 தடவ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி எத்தன டிஃபரண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒரு ஃபைனலா ஒரு லிஸ்ட்ல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்ப நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஐ ஹேவ் டூ கீப் ஆன் ஆடிங் ஆல் த நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இந்த அரேவ சார்ட் பண்ணிடுவேன். சார்ட் பண்ணிட்டு எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸையும் ஃபைண்ட் பண்ணுவேன். இப்ப 2வே எத்தன 2 ஆட் பண்ணலாம்? நெறைய எத்தன 2 எத்தன வாட்டி வேணா ஆட் பண்ணலாம். அப்புறம் 2வ 2 வாட்டி ஆட் பண்ணலாம். 3ய ஒரு வாட்டி ஆட் பண்ணலாம். அது மாரி நெறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணேன், இத நான் ஒரு ஒரு நம்பரா எடுத்துட்டு வரப்போறேன். சப்போஸ் நான் இப்ப ஒரு நம்பர ஆட் பண்ணும்போது, அது வந்து 7க்கு மேல போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் மத்த நம்பர எதுவும் ட்ரை பண்ண தேவையில்ல. ஏன்னா மத்த நம்பர்லாம் சார்ட்டட் இருந்ததுனா மத்த நம்பர் பெருசா இருக்கும். ஸோ அதனால தான் முதல்ல சார்ட் பண்ணிக்கிறேன். இப்ப என்னுடைய திங் என்னன்னா, எப்படி இது மாரி எல்லா காம்பினேஷன்ஸையும் கொண்டு வர்றது? அதுக்கு என்ன லாஜிக்? அப்படிதான். ஸோ அதுக்கு ரிகர்ஷன்ல என்ன லாஜிக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ யூஸ் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் வந்து 0. அப்புறம் வந்து ஒரு எம்ப்டி லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 0ல இருந்து லென்த் வரைக்கும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 0ல 0 போட்டு 2 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது செகண்ட் இண்டெக்ஸ் 1ல 3 ஆட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் 2ல 6 ஆட் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் 3ல 7 ஆட் பண்ணிக்கிறேன். சோ ஒரு ஒரு வாட்டியும் நான் ஆட் பண்ணும்போது என்னுடைய டார்கெட் வேல்யூ என்ன அத நோட் பண்ணிக்கிறேன். சோ சப்போஸ் டார்கெட் வேல்யூ வந்து 7 இருக்கு அப்படின்னா, இங்க வரும்போது என்னென்ன வேல்யூ இருக்கோ டார்கெட் வேல்யூ அத மைனஸ் பண்ணிக்கிறேன். சோ மீதி டார்கெட் என்ன இருக்கும்? இங்க 5. இங்க மீதி டார்கெட் என்ன இருக்கும்? 4. அதாவது 7 - 3 4. இங்க மீதி டார்கெட் என்ன இருக்கும்? 1. இங்க மீதி டார்கெட் என்ன இருக்கும்? 0. இப்ப டார்கெட் 0 வருதுன்னா, இதுல இருக்கிற சம் என் டார்கெட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இத கொண்டு போய் என் ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ இண்டெக்ஸ் ஒரு லிஸ்ட் டார்கெட். லிஸ்ட்ல ஆட் பண்ண என் டார்கெட்ட மைனஸ் பண்ணிட்டே வருவேன். திருப்பி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப இண்டெக்ஸ் 0னா 0ல இருந்து திருப்பி 0 1 இப்ப 0ல என்ன பண்ணுவேன்னா, திருப்பி 0th எலிமெண்ட் ஆட் பண்ணுவேன். which is 2 2. இப்ப 4 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா டார்கெட் என்ன இருக்கும்? 3. அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அப்ப 2 கூட என்ன ஆட் பண்ணனும்? 3. அப்ப 5 ஆட் பண்ணா மீதி எவ்வளவு இருக்கும்? 2. இப்ப என்ன பண்ணுவோம் அடுத்தது? இண்டெக்ஸ் 2ல 2 6. இங்க நான் கால் பண்றதுக்கு முன்னாடியே பாப்பேன். இந்த வேல்யூ என்ன இருக்கு அப்படின்ட்டுன்னு. இந்த வேல்யூ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என் டார்கெட்டோட அதிகம்னா இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம்? தேவையில்ல. அங்க இருந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவேன். So I will not go above this combination. So எனக்கு என்ன இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கோ அதுல இருந்து எண்ட் வரைக்கும் போகணும். எண்ட் வரைக்கும் பாலா போகும்போது ஒரே எப்ப நிமிஷம் பாலா இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தேன் அது. சோ பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்? ஒரு இண்டெக்ஸ், லிஸ்ட், டார்கெட் வேல்யூ. அந்த இண்டெக்ஸ்ல இருந்து லென்த் வரைக்கும் ஒரு இண்டெக்ஸ்க்கு கால் பண்றோம். எந்தெந்த இண்டெக்ஸ்ல அந்த ஒரு இண்டெக்ஸ்க்கு கால் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ் இருக்கிற வேல்யூவை என் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். ரைட். அப்படி ஆட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்? இந்த ரிமைனிங் டார்கெட் இருக்குல்ல, அந்த டார்கெட் என்ன பண்றேன்? என்னுடைய இதை விட அதிகமா போயிடுச்சு. இப்ப டார்கெட் 8 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கால் பண்ணவே வேணாம். அப்ப என்ன பண்றேன்? ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. சோ இப்ப இந்த கேஸ்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் மட்டும் தனியா எழுதுறேன். சோ 1 ஃபர்ஸ்ட் 3 இருக்கு, மீதி டார்கெட் 4 இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து 1 2 3 அந்த இண்டெக்ஸ் ஓடும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? நம்ம இண்டெக்ஸ் என்ன 2 3 6 7 கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல சோ இப்போ வந்து ஐ வில் பீ காலிங் ஃபார் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அதுல என்ன இருக்கும்? 3 3 வரும். அடுத்தது ஐ வில் பீ காலிங் ஃபார் செகண்ட் இண்டெக்ஸ் 3 6 வரும். பட் இதுலயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டோம். இதுக்கே கால் பண்ண மாட்டோம். ஏன்னா இது இருக்கிற சம் டார்கெட்டை விட அதிகமாயிடுச்சு. ரைட். சோ சேம் கேஸ் ஹியர். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 6 இருக்கா? சோ யூ வில் கால் ஃபார் 2 6 6. இதுக்கு கால் பண்ண மாட்டோம், ரிட்டர்ன் ஆயிடுவோம் டார்கெட் இருந்துச்சுனா. சோ திஸ் இஸ் த ரிகர்ஷன் ட்ரீ.
இதுல எந்த எந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு த டார்கெட்டா இருக்குதோ அந்த மட்டும் நம்ம ரிசல்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்ப எப்படி கோட் அடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஹேவ் அ ரிசல்ட் காமன் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர். ஓகே, ரிசல்ட் ரெஸ். இந்த ரெஸ்ஸுக்கு முதல்ல மெமரி அலோகேட் பண்ணிடுவோம். ஓகே, இப்ப நம்ம என்னென்ன வேல்யூக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா we will call the function backtrack. முதல்ல இண்டெக்ஸ் கரெக்டா? ஓ இன்டர் போட பாரு. இண்டெக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் 0. அடுத்தது என்ன? ஒரு லிஸ்ட். ஸோ நியூ அரே லிஸ்ட் இங்கே போட்டுக்கலாம். கரெக்ட். அடுத்தது என்னது? டார்கெட். ரைட். இந்த கேண்டிடேட்ஸ் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, கேண்டிடேட்ஸ் நம்ம பாஸ் பண்ணல அப்படின்னா ஸோ டார்கெட் பாஸ் பண்ணணும். அப்புறம் கேண்டிடேட்ஸ். ஏன்னா இந்த இதுல தானே நம்ம அதுல இருந்து தானே வேல்யூ எடுத்து போடுவோம். ஸோ கேண்டிடேட்ஸ் வேணும். ஃபைனலா இது என்ன பண்ணும்? ரிசல்ட்டை பாப் பண்ணிடும். நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இது முடிஞ்சு. நவ் வி ஹேவ் டு யூஸ் த பேக் ட்ராக்ல வாய்ட் பேக் ட்ராக் இன்ட் ஐ இண்டெக்ஸ் ஐன்னு வச்சுப்போம். இதை வந்து இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர். கரெக்டா? லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர் கரண்ட் அப்படின்னு வச்சுப்போம். டார்கெட்டுக்கு வந்து இன்ட் டார்கெட்டையும் வச்சுப்போம். அப்புறம் இதுக்கு இன்ட் அரே இல்ல கேண்டிடேட்ஸ் சும்மா நம்ஸ்னு வச்சுப்போம். அதோ இல்லைன்னா அரே வச்சுக்கலாம். ஓகே, so this is the thing. Okay, now let's first code this condition. Okay, இங்க வேணா நம்ம IDX வச்சுக்கலாம். ஓகே, so first நம்ம லூப் எங்க அடிக்கணும்? int I is equal to IDX, I less than அரே உடைய லென்த் I plus plus. கரெக்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? நம்ம டார்கெட்ல ஒரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கால் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ற எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டே போவோம். ஓகே, ஸோ இஃப் டார்கெட் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன். இதான் இங்க கண்டிஷன். எப்பலாம் இப்ப இங்க ஆட் பண்ணும்போது டார்கெட் என்ன ஆயிடும்? நம்பர் ஆட் பண்ண உடனே டார்கெட் வந்து நம்ம டார்கெட் என்ன பண்ணுவோம்? இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு வேணா தெரிஞ்சிடும். நவ் ஐ வில் பி ஆடிங் என்னோட கரண்ட் வேல்யூ என்னவோ அதை வந்து இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது லிஸ்ட்ல ஆட் பண்ணும். ஸோ கரண்ட் டாட் ஆட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. CUR போட்டீங்க. ஓகே, ஆர் இல்ல நம்ம ஐடிஎக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎக்ஸ் லூப்பே ஓடாது இல்ல. ஓகே, இப்போ கரண்ட் டாட் ஆட்ல நான் என்ன பண்ணணும்? என்னுடைய கேண்டிடேட் ஆஃப் ஐயை ஆட் பண்ணணும். கரெக்டா? ஐ என்னவோ அந்த ஐயை தானே ஆட் பண்ணணும். 1னா 1 ஆட் பண்ணணும், 2னா 2 ஆட் பண்ணணும் என் கேண்டிடேட்ஸ்ல, அதாவது என்னுடைய லிஸ்ட்ல. ஓகே, லிஸ்ட்ல ஆட் பண்ண உடனே வாட் ஐ ஹேவ் டு டு? ஐ ஹேவ் டு லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். கரெக்டா? லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். ஐ ஹேவ் டு கால் பண்ணும்போது இந்த ஐ வேல்யூ என்ன இருக்குதோ அந்த வேல்யூ தான் கால் பண்ணணும். ஸோ ஐ வில் பி காலிங் பேக் ட்ராக். ஓகே, ஐ வேல்யூ என்ன இருக்கோ அதே வேல்யூ கால் பண்ணுவேன். கரண்ட் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டேன், அதே லிஸ்ட் தான் இருக்கும். டார்கெட் மைனஸ் என்ன வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன்? என் கேண்டிடேட் ஆஃப் ஐ இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் வேல்யூ இது போட்டுடுறேன். ஓகே ரைட், இதை ஆட் பண்ணிட்டேன். பேக் ட்ராக் இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது எங்கே வரும்? இங்கே தான் வரும். கரெக்டா? சப்போஸ் இங்கே பண்ணிட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது இங்கே வரும். அப்போ என்ன பண்ணணும்? என் கரண்ட் லிஸ்ட்ல என்ன ஆட் பண்ணணும் அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ கரண்ட்ல லாஸ்டாக வேல்யூ ரிமூவ் பண்ணணும். ஸோ கரண்ட் டாட் ரிமூவ்
லாஸ்ட் இருக்கிற வேல்யூ என்ன? கரண்ட் டாட் சைஸ் -1. கடைசி ஆட் பண்ண வேல்யூ ரிமூவ் பண்ணிடணும். கரெக்ட்? ஓகே. சோ திஸ் இஸ் வாட் எத்தனை வாட்டி லூப் அது லென்த் வரைக்கும் கால் பண்ணுவேன். எங்க இருந்து ஐடிஎக்ஸ் எங்கேயோ அங்க இருந்து கால் பண்ணணும். கரெக்ட்டா? நம்மளுடைய பேக் ட்ராக் பண்ணும்போது இங்க சில டைம்ல ஐடிஎக்ஸ் மாறும்ல. இப்ப அடுத்த வாட்டி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வரும்போது என்ன இருக்கும்? 1ன்னு இருக்கும். சோ இதுக்கு நான் லூப் படிக்கும்போது எங்க இருந்து கால் பண்ணணும்? 1ல இருந்து தான் கால் பண்ணணும். அதேவே நான் 2 இருக்கும்போது 2ல இருந்து தான் கால் பண்ணணும். செகண்ட் வேல்யூல தான் கால் பண்ணணும். சோ என்னவோ இண்டெக்ஸ் என்னவோ அங்க இருந்து கால் பண்ணுவேன். சோ திஸ் இஸ் ஃபைன். இப்ப பேஸ் கண்டிஷன் என்ன? இஃப் டார்கெட் இப்படி மைனஸ் பண்ணிட்டே வர கரெக்ட்டா? எப்ப டார்கெட் 0வா இருக்கோ அப்ப என்ன பண்ணணும்? I have to res.add new array list. அதுல என் கரண்ட போட்டுரும் அவ்வளவுதான். அது என்ன இருக்கோ அது ஆட் ஆகிடும். ரிட்டர்ன். கரெக்ட்? சோ நான் என்ன பண்றேன்? லூப் அடிச்சு என் ஐடிஎக்ஸ் எங்க இருக்குதோ அங்க இருந்து லென்த் வரைக்கும் ஒரு வாட்டியும் கால் பண்ணும்போது என் ஐ வேல்யூ என்ன? ஒரு வாட்டியும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமா? நான் ஒரு வாட்டியும் கால் பண்ணும்போது இண்டெக்ஸ் என்னவோ அந்த இண்டெக்ஸ் தான் பாஸ் பண்ணணும். ரைட்? கரண்ட் அதான் ஒரு வாட்டியும் டார்கெட் என்ன மாறும்? என்னுடைய வேல்யூ என்ன வேல்யூ ஆட் பண்றனோ என் டார்கெட்ல இருந்து அந்த வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும். கரெக்ட்? சோ ஃபைனலா என்ன ஆயிடும்? என் ரெஸ்ட்ல ஆப் பாப்புலேட் ஆயிடுமா? I think this should work. ஓகே. இப்ப all the test case passed. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது எப்போதுமே இந்த ஃபைன் கோ வித் த லாஜிக். நம்ம எல்லா நம்பரும் சேர்க்கிற மாதிரி என்ன லாஜிக் இருக்கு? லாஜிக் என்ன? அப்படியே லூப் போட்டு ஒரு நம்பரா ஆட் பண்ணிட்டே வரணும். 0ல இருந்து நம்பர் வரைக்கும் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டே வரணும். ரைட்? சோ திஸ் இஸ் த லாஜிக். சோ இதுக்கு என்ன அப்படின்னா வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த ட்ரீ? எத்தனை தடவை இதுல இருக்கிறதுல இப்ப டார்கெட் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் வந்து 7 இருக்கு அப்படின்னா இதுல இருக்கிறதுல கம்மி நம்பர் என்ன? 2 3 6 7. கம்மி நம்பர் என்ன? 2. அப்ப ஹைட் வரும். டார்கெட்டை எத்தனை வாட்டி 2ஆல டிவைட் பண்ண முடியும்? தட் வில் பி த ஹைட், ரைட்? அத்தனை வாட்டி தான் வரும். சோ 7/2 which is your target value divided by your smallest number. That will be the height of your tree. ஏன்னா அத்தனை தடவை தான் கீழே வர முடியும். கரெக்ட்? அப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? 2 power t/m. ஏன்னா ஹைட் என்ன இருக்குதோ அத்தனை ஏன்னா இது அத்தனை லெவல் வந்து கீழே இறங்குது. கரெக்ட்டா? சோ திஸ் இஸ் 2 power t/m and space complexity is order of t/m. ஹைட் என்ன இருக்கோ that will be the order.